இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டா அந்த விஜய் நிம்மதி இல்லாம சுத்துவான்னு சொன்ன, நீ சொன்ன மாதிரி அவளும் பயந்துட்டு தான் சுத்திட்டு இருக்கா. ஆனா யாருக்கும் எதுவுமே ஆகலையே, என்ன பண்ண? ஒன்னும் பண்ணலையே. டேய், என்கிட்டே கதை விடுற பத்தியா? நீ ஏதோ பண்ண, நான் பார்த்தேன். என்ன பண்ண? அடியே சத்தியமா நான் ஒன்னும் பண்ணலடி. அப்ப அந்த மாஸ்க் போட்டு ஒரு கும்பல் மேல போனாங்களே, அவங்க யாரு? அதுவா, ஏசி அவுட்டோர் யூனிட் போயிடுச்சு, அதை சரி பண்றதுக்காக வந்தாங்க. கேஸும் கம்மியா இருந்துச்சு, அதை ஃபில் பண்ணாங்க, அவ்வளவுதான். சரி, ஆனா அது எதுக்கு நீ பண்ண சொன்ன? ஆட எப்படி இன்னும் கொஞ்ச நாள் அவங்க இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. இப்பவே சரி பண்ணி வச்சிட்டோம்னா சின்ன வேலை சின்ன அமௌண்ட்டு, கொஞ்ச நாள் பொறுத்து பண்ணா பெரிய வேலை பெரிய அமௌண்ட்டு. அதான் கையோட அந்த வேலையை முடிச்சு விட்டேன். அது நம்ம ரூம். சரிதான். ஆனா கிச்சன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தியடா? கிச்சன்ல இருக்கிற சாமி விளக்கு ஒழுங்காவே எரிய மாட்டேங்குதுன்னு அத்தை புலம்பிட்டு இருந்துச்சு. சரி அதான் பல்பை மாத்திருவோமேன்னு மாத்தினேன். கையில ஏதோ ஒரு பாட்டிலோட வந்தல, அது என்னது? அதுவா, அது ஏதோ எண்ணெய் பாட்டில் முடிஞ்சு போய் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்துச்சு. சரி குப்பையில போடலான்னு எடுத்துட்டு வந்தேன். அப்ப அந்த கார் கிட்ட கட்டிங் பிளேயர் வச்சிட்டு இருந்தியே, ஏன்? காருனா எந்த காரு? அதான்டா அந்த விஜயோட காரு. அந்த கார் பக்கத்துல என்னோட பைக் நின்றுச்சு, அதை பாக்கலையா நீ? பைக்ல ஆயில் லீக் ஆயிட்டு இருந்துச்சு, அதை சரி பண்ணிட்டு வந்தேன். சரி, ஆனா அதுக்கேண்டா அவ பயந்துகிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா? சோறு தண்ணி கூட இல்லாம இருக்கிறாடா. இருக்கட்டும், குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கு தான் செய்யும். அது என்னமோ வாஸ்தவம் தான். ஆமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? மரணத்தை விட கொடூரமான விஷயம் என்னன்னு தெரியுமா? என்னது? இந்த மாதிரி மரண பயத்தோடயே வாழ்றது. வாழட்டும், இதுவும் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. ஆனா எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி பாவமா இருக்கு. ஏய், பாம்புக்கெல்லாம் பாவம் பார்க்காத, அது உஷுனால நம்மள போட்டு தள்ளிடும். டேய், அது பல்ல புடுங்கின பாம்புடா, நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. விடு, பாத்துக்கலாம்.